ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இயல் 4 பயிற்சி 4.3ல் 6ஆம் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிசி = 6 சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டுத்துண்டு வரைக. முதல்ல 6 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு கோட்டுத்துண்டு வரையணும். அக்கோட்டுத்துண்டின் ஒவ்வொரு முனையிலும் ஏபிக்கு செங்குத்து கோடு வரைக. அவ்விரு செங்குத்து கோடுகளும் ஒன்றுக்கொன்று இணையாக உள்ளனவான்னு கேட்குறோம். முதல்ல ஏபிசி = 6 சென்டிமீட்டருக்கு ஒரு கோடு வரை. 6 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு கோடு. முதல்ல ஒரு கோடு போட்டு அதில் ஏபிசி = 6 சென்டிமீட்டர் குறிச்சிக்கணும். ஓகே, இதில் 6 சென்டிமீட்டர் அளவு எடுக்கிறேன். இங்கேருந்து மார்க் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 6 சென்டிமீட்டர். ஓகே, ஏபி 6 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு கோட்டு துண்டு வரைஞ்சிட்டோம். இப்போ கோட்டுத்துண்டின் ஒவ்வொரு முனையிலும் ஏபிக்கு செங்குத்து கோடு வரைய சொல்கிறாங்க. இந்த முனையில், பிங்கிற முனையில் மூளை மட்டத்தை இப்படி வைக்கணும். ஒரு முனை அந்த கோட்டின் மீதும் இன்னொரு முனை அந்த கோட்டுக்கு செங்குத்தாகவும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு பிங்கிற முனையில் ஒரு செங்குத்து கோடு நம்ம வரைய போகிறோம். வரைவோமா? ஓகேவா? அடுத்து அதே போல் ஏங்கிற முனையில் வைக்க போகிறேன். ஓகேவா? இங்கே ஒரு செங்குத்து கோடு வரைஞ்சாச்சு. இப்போ 2 கோடும் செங்குத்து கோடுகளும் இணையாக இருக்கான்னு கேட்குறாங்க. பார்த்தாலே தெரியுது இல்லையா? இணையாக இருக்குது. இல்லை நம்ம அளவுகோலை வச்சு டிஸ்டன்ஸ் வந்து 2க்கும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டா அப்போ இணையாக இருக்குன்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட 6 சென்டிமீட்டர் இருக்குது. எல்லா இடத்துலையும் 6 சென்டிமீட்டர் இருக்கான்னு பார்த்துட்டே வாங்க. இருக்கா? எந்த 2 புள்ளிகள்லையாவது இப்போ வச்சு பாருங்க. 6 சென்டிமீட்டர் இருக்கா? இந்த இடத்துல வச்சு பார்த்தாலும் 6 சென்டிமீட்டர் இருக்கா? ஸோ எல்லா இடத்துலையும் அளந்து பார்க்கும் பொழுது இந்த இரு செங்குத்து கோடுகளுக்கு இடையான தொலைவு ஈக்குவலாக இருக்கனால இந்த 2 கோடும் இணையாக உள்ளன அப்படின்னு எழுதும். ஓகே, வரைமுறை நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் படி 1, ஏபிசி = 6 சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டுத்துண்டு வரைந்தேன். படி 2, முனைகள் A, B இல் மூலை மட்டத்தை வைத்து மூலை மட்டத்தின் ஒரு முனை ஏபியிலும் மற்றொரு முனை ஏயிலும் மற்றும் பியிலும் வைத்து செங்குத்து கோடுகள் இந்த செங்குத்து கோடுகளுக்கு பேர் கொடுத்துக்கலாம். AX BY அப்படின்னு பேர் கொடுத்துக்கிறோம். AX BY வரைந்தேன். 2 எப்படி இருக்கு? இணையா இருக்கு. AXம் அந்த 2 செங்குத்து கோடும் இணையான்னு கேட்குறாங்க. 2 இணையா இருக்குன்னு சொல்லி எழுதணும். பேரலல் இப்படி போட்டால் என்ன அர்த்தம்? இணையா இருக்கு அப்படின்னு. ஓகேவா?